இன்னைக்கு முதுமையின் கொடுமை அப்படின்னு சொல்ற வீடியோ தான் எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க பையன் அவ்வளோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். சாப்பிட்டானா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம போயிட்டு இருக்கான் வேலைக்கு. செல்வா செல்வா, என்னம்மா சும்மா செல்வா செல்வான்னு காலையில எழுந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க? இந்த மேனேஜர் வேற காலையில எந்திரிச்சு கம்பெனிக்கு வான்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. அதுல நீங்க வேற. சரிப்பா. தம்பி, ஆபீஸ் போற முன்னாடி அம்மாக்கு ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு வாப்பா, அப்ப ரொம்ப பசிக்குது. டைம் ஆகுதுமா, நான் சுமதி கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். தம்பி, அவ தூங்கிட்டு இருக்காப்பா. அம்மா, அவ எந்திரிச்சோடனே போட்டு தருவாமா. சரிப்பா. சரி, சுமதி தூங்கி எந்திரிக்கட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம போய் சௌமியா வீட்டுல கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருவோம். சௌமியா சௌமியா, இந்த கிளவி காலையில எழுந்து வந்துட்டா. எங்க கேட்டா நான் உள்ள சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. படி சமைச்சிட்டு இருக்கா, அப்புறமேட்டு வாங்க. சரிப்பா. நந்தா, இங்க வா இங்க வா. பேரன் பேத்தி பக்கத்துல வந்தாவே சும்மா சும்மா வா வான்னு சொல்லி கூப்பிடுறா சுமதி. என்ன பண்றது? சரி, அப்படியா இருந்தா நம்ம போய் சங்கீதா வீட்லயாச்சும் கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வருவோம். அவளாச்சும் நல்லா பேசுவா. வீடு பூட்டி இருக்கு. சங்கீதா வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டாங்களா? சரி, அப்பனா நம்ம வீட்டுக்கு போவோம். வேண்டாம் வேண்டாம், அங்க போயிட்டு என்ன பண்றோம்? இங்கேயே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருவோம். வலி. அப்பா, நாங்க இந்த வயசான காலத்துல என்ன கேட்க போறோம்? 3 வேளையும் சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், அன்பா 4 வார்த்தைங்க, பேரம் பேத்திங்க கூட விளையாடுறது, இதுதானே கேட்குறோம். இதுவே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுல போனா அவங்களும் கட்டி விடுறாங்க. எல்லாவங்களுக்கும் முதுமைன்னு சொல்றது ஒரு நாள் வரும். அப்பத்தான் எங்க எல்லாத்தோட கஷ்டமும் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாவங்க வீட்லேயும் கண்டிப்பாக தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து புதிய ட்ரெஸ்ஸு, புதிய நகை, அதெல்லாம் எதுவுமே எடுத்து கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு, நல்ல மரியாதை, அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட நல்லா பேசுனீங்கனாவே அவங்க சந்தோஷப்படுறது நம்ம குடும்பத்தை விளங்க வைக்கும். நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது நம்மளுக்கு வெற்றியை மட்டும்தான் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.